அனைவருக்கும் வணக்கம். நான் சோதரி தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, அதிசார குரு பயிற்சி பலன்கள். அதிசார குரு பயிற்சி பலன்கள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். காலபுருஷ தத்துவப்படி 3ஆம் ராசியான மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த அதிசார குரு பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிதுன ராசி, உங்கள் ராசிக்கு குரு பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதியாக வருவார் மற்றும் 10ஆம் அதிபதி கர்மஸ்தானாதிபதியாகவும் தொழில் ஸ்தானாதிபதியாகவும் குரு வருவார். இப்போ பார்த்திங்கன்னா உங்கள் ராசியிலே குரு இருக்காருங்க. சரிங்களா? இந்த வர்ற அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி, இந்த 18ஆம் தேதி அதிசார குரு பயிற்சி ஸ்டார்ட் ஆகும். டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 18 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட 48 நாட்கள் வரும். சரிங்களா? இந்த 48 நாட்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுக்குமா, குரு எந்தெந்த மாதிரி சில விஷயங்களை கொடுக்கும், உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்த்துடலாம். சரிங்களா? குரு பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் அதிபதியாக 10ஆம் அதிபதியாக வருவார். உங்கள் இப்போ ஜென்ம ராசியிலே இருக்கார், உங்கள் ராசி மேலேயே இருக்கார். இப்போ 2ஆம் இடமான குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்துக்கு குரு வரப்போகிறார். சரிங்களா? இப்போ 2ஆம் இடங்கிறது பார்த்திங்கன்னா குடும்பம் தனம் வாக்குஸ்தானம், பணத்தை குறிக்கிற இடமே 2ஆம் இடம் தான். பணத்தை கொடுக்குற கிரகமே காரக கிரகமே குரு தான். சரிங்களா? தனக்காரகன் குரு, தனஸ்தானத்திலே குரு இருக்கார். அது உச்ச பலத்தோடு இருக்கார். உச்சங்கிறது பார்த்திங்கன்னா மிகவும் ஒரு ஒளி பொருந்திய நிலைன்னு சொல்லலாம். நல்ல உச்ச நிலையில் இருக்காருன்னு அர்த்தம். அப்போ குருவோட பார்த்திங்கன்னா ஒளி ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். அவர் இருக்கிற இடமும் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இப்போ பார்க்குற இடமும் பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு இடம் சொல்லிடலாம். சரிங்களா? ஏன்னா குருக்கு பார்த்திங்கன்னா 2, 7, 2, 5, 7, 9, 11 இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா குரு இருக்கிறதும் நல்லது, பார்க்குற இடமும் ரொம்பவே நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்கிறனால பணப்பிரச்சனையில் இருக்க மிதுனராசி நேயர்கள், கஷ்டத்தில் இருந்தவங்களாம் பார்த்திங்கன்னா அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 48 நாட்கள் வெளியே வந்துடுவீங்க. ஏதோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். சில விஷயங்கள் நல்ல ஒரு அதிசய மாற்றம்னே சொல்லிடலாம் இந்த காலகட்டம். சரிங்களா? இப்போ 2ஆம் இடத்துல குரு இருக்கிறனால வருமானம் வரும் உங்களுக்கு. குடும்ப வாழ்க்கை கொஞ்சம் நல்லாவே போகும் உங்களுக்கு. கஷ்டத்தில் இருந்தவங்க, ஏன்னா பணப்பிரச்சனைனாலே ஃபேமிலி பிரச்சனை நிறைய வந்திருக்கும். அதெல்லாமே உங்களுக்கு கண்ட்ரோலுக்கு வரப்போகுது, கட்டுக்குள் வரப்போகுது. கவலையே பட வேண்டாம். நிறைய நல்ல விஷயங்கள் வரும் உங்களுக்கு, நடக்க போகுது. கேட்ட இடத்துல உதவி, கேட்ட இடத்துல பணம், அதேமாதிரி வேலையில் ப்ரொமோஷன், சேலரி இன்க்ரிமெண்ட்டு, அதேமாதிரி பார்த்திங்கன்னா பிஸ்னஸில் நல்ல லாபம் கிடைக்கிறது, அத்தனை விஷயமே உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் நடக்குன்னே சொல்லலாம். சரிங்களா? முக்கியமாக சொல்லப்போனால் திருமணம். ஏன்னா பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு வரும்போது திருமண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும். பிரிஞ்சிருந்த உறவினர்கள், பிரிஞ்சிருந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது. திருமண வாய்ப்பு உங்களுக்கு கைக்கூடி வரப்போகுதுங்க. ஏன்னா 2ஆம் இடம் பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானம், அந்த இடத்துல குரு ஒரு சுபகிரகம் இருக்கிறனால குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த 48 நாட்களில். சரிங்களா? உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு தெரிய வரும். இல்லைன்னா அந்த 48 நாட்கள் நிச்சயம் பண்ணிடுவீங்க. ஒரு சில பேருக்கு திருமணம் நடக்கிற கூட அந்த வாய்ப்புகள் இந்த 2இல் இருக்க குரு ஏற்படுத்தி கொடுக்கும். சரிங்களா? பண பிரச்சனை இருக்கவங்களுக்கு பண பிரச்சனை கண்ட்ரோலுக்கு வந்துடுங்க, கவலைப்பட வேண்டாம். ஏன்னா கடன் தொல்லை அதிகமாக போயிட்டுருக்கு உங்களுக்கு. இஎம்ஐ பிரச்சனை, மாதம் ஒரு கமிட்மெண்ட் எதுவும் உங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கும். ஒவ்வொரு இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க, அதை கட்டுறதுக்குன்னே பார்த்திங்கன்னா அப்படியே ரொட்டேஷன் பண்ணியே உங்கள் வாழ்க்கை அப்படியே போயிட்டு இருந்திருக்கும். இந்த காலகட்டங்கள் பாருங்கள், நிறைய மாற்றங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும், பயன்படுத்திக்கிங்க. சரிங்களா? அதே மாதிரி உங்களுக்கு பேச்சுக்கு ஒரு கௌரவமும் அங்கீகாரம் மதிப்பு மரியாதையும் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். 2ஆம் இடங்கிறது வாக்குஸ்தானம். வாக்கை குறிக்கிற இடம் 2ஆம் இடம் தான். உங்கள் பேச்சை குறிக்கிற இடம் 2ஆம் இடம் தான். இதெல்லாமே உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். உங்கள் பேச்சை அடுத்தவங்க மதிப்பாங்க. நீங்கள் சொல் பேச்சு ஒன்று சொன்னீங்கன்னா அடுத்தவங்க கேட்டுக்குவாங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்னு சொல்லிடலாம். சரிங்களா? குரு 5ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு பாருங்கள் 6ஆம் இடத்தை பார்ப்பார், விருச்சிக ராசி பார்ப்பார். அப்போ 6ஆம் இடங்கிறது வேலையை குறிக்கிற இடம். அப்போ 6ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால எதிர்பார்த்த வேலை, ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். அதான் நான் முன்னாடி சொன்னேன், நல்ல வேலையும் கிடச்சிரும், எதிர்பார்த்த ப்ரொமோஷன் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி 6ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே வியாதி கண்ட்ரோல் கொண்டு வந்துருங்க. உடம்புல பிரச்சனை, நிறைய மாத்திரை மருந்து எடுத்துட்டாங்க சார், ட்ரீட்மெண்ட் மேலே ட்ரீட்மெண்ட்டாக போயிட்டுருக்கு, உடம்புல என்னென்னே தெரியல, ஆனால் ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, டல்லாக இருக்குது, ஆனால் டாக்டர்கிட்ட போனால் ஒன்றும் இல்லைங்கிறாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு உடம்புல ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்கவங்க, வியாதியில் இருக்கவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா என்னென்னே தெரியாது, ஆனால் உடம்பு ஏதோ ஒன்று போட்டு படுத்திகிட்டே இருக்கும். குரு 6ஆம் இடத்தை பார்க்குறனால அந்த வியாதிக்குண்டான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல டாக்டரை நீங்கள் போய் பார்க்க போகிறீங்க, நல்ல மருத்துவர் உங்களுக்கு அடையாளம் காட்டப்படுவாங்க, நல்ல மருந்துகள் கிடச்சி உடம்புல இருக்க வியாதிகள் எல்லாம் க்யூர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உங்களுக்கு இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி 6ஆம் இடம் கடன், கேட்ட இடத்துல உதவி, கேட்ட இடத்துல கடனும் உங்களுக்கு கிடைக்கும். பேங்க்கில் லோன் அப்ரூவ் ஆகலை, கேட்ட இடத்துல உதவி கிடைக்கல, கேட்ட இடத்துல ஒரு இடத்துல கேட்டிருக்க பணம், ஆனால் அவங்க அப்புறம் தரேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த அக்டோபர் 18க்கு அப்புறமெல்லாம் நிறைய மாற்றங்கள் நடக்கிறத உங்களால் நிச்சயமாக கண் கூட பார்க்க முடியும். சரிங்களா?
கோர்ட்டு கேஸ் பிரச்சனை, வம்பு வழக்கு பிரச்சனை, சொத்து தகராறு இந்த மாதிரியெல்லாம் போயிட்டு இருந்தவங்களுக்கு கூட அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனையிலேருந்து வெளியே வரக்கூடிய அந்த வாய்ப்புகள், அந்த சான்சஸும் உங்களுக்கு அதிகமாகவே இருக்குது. குரு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் இடத்தை பார்த்துடுறாரு. சரிங்களா? 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அதாவது கடகத்திலேருந்து உச்சம் பெற்ற குரு மகர ராசி பார்க்குறாங்க. அப்போ வெளிநாட்டு பிரயாணம், வெளியூர் பிரயாணம், வெளிநாட்டு பிரயாணம் சக்ஸஸ் ஆகும். முன்னோர்களோட சொத்து, நான் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தான் இருந்துச்சுன்னா கூட அந்த முன்னோர்களோட சொத்து உங்களுக்கு கைக்கூடிய வரக்கூடிய அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு அதிகமாகவே உங்களுக்கு இருக்குது. அதேமாதிரி ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கிறது, திடீர் பணம் வர்றது, இந்த சமூக ஊடகங்கள் மூலமாக இன்கம் வர்றது, சம்மந்தமேல உங்களுக்கு இன்கம் வரும். உங்களுக்கு ஜாக்பாட் அடிக்கிறது, இந்த ஷேர் மார்க்கெட், இந்த ஸ்பெகுலேஷன் பிஸ்னஸ், இந்த லாட்ரி ரேஸ், இந்த பங்குச்சந்தை சூதாட்டம், இது மூலமாக பணம் வரக்கூடிய வாய்ப்பும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் மிதுன ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும்னே சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா 8ஆம் இடங்கிறது மறைமுக தன லாபம். சரிங்களா? திடீர் பண வரவு. சரிங்களா? அதெல்லாமே இந்த 8ஆம் இடம் தான். 8ஆம் இடங்கிறது ஒரு ரகசியத்து மூலமாக பணம் வருது. திடீர்னு எப்படி பணம் வருதுன்னு தெரியாது உங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்டில் சம்பாதிக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டில் சம்பாதிக்கலாம், நல்ல ஒரு ஜாக்பாட் அடிக்கணும்னு சொல்லலாம். சரிங்களா? இந்த மாதிரி விஷயங்களும் மிதுன ராசிக்காரங்களுக்கு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தி போச்சுன்னா கன்ஃபார்மாக அது உங்களுக்கு நடந்துடும். சரிங்களா? குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. தொழில் நல்லா இருக்குங்க உங்களுக்கு. 10ங்கிறது தொழில், 6ங்கிறது வேலை. அப்போ வேலையும் உங்களுக்கு நல்லாயிருக்கும், எதிர்பார்த்த இடத்துல வேலையும் கிடச்சிரும், ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய இந்த வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. வெளியூரில் ட்ரான்ஸ்ஃபர், வெளியூரில் வந்து பார்த்திங்கன்னா போய் வேலை பார்க்குறது, அந்த மாதிரி அமைப்பு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கும் அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த சான்சஸும் அதிகமாக இருக்குது. 10ஆம் இடத்தை குரு பார்க்கறனால சொந்த தொழில் நஷ்டமாக போயிட்டுருக்குங்க சார், விரையமாக போயிட்டுருக்கு, எவ்வளோ பணம் போட்டுட்டோம், அப்படி சொந்த தொழிலே வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு, நிறைய செலவு மேலே செலவாக போயிடுச்சு, கடன் வாங்கி நாங்கள் தொழில் நடத்துகிற மாதிரி போயிட்டுருக்கு, அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் தொழில் நல்லாவே போயிருங்க இந்த காலகட்டங்களில். சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமாக கடன் அடிப்பீங்க, கேட்ட இடத்துல உதவியும் உங்களுக்கு கிடச்சிரும், பிஸ்னஸும் உங்களுக்கு நல்லா போகும். இதெல்லாமே உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு காலகட்டமாக இருக்குது. 10ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கை, சொந்த தொழிலில் ஒரு கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. சொந்த தொழில் பண்ணி அது மூலமாக சக்ஸஸ் பார்த்து அடுத்தவங்க மதிக்கக்கூடிய அந்த அத்தனை அமைப்பும் இந்த 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய குரு நிச்சயமாக கொடுப்பார். ஏன்னா 10ஆம் இடங்கிறது பதவி உயர்வு, மதிப்பு, மரியாதை, கௌரவம், அந்தஸ்து எல்லாமே இந்த 10ஆம் இடம் தான். அப்போ அந்த இடத்த ஒரு சுபகிரகம் பார்க்கறனால இது எல்லாமே உங்களுக்கு தேடி வரப்போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா? அசிங்கமானப்பட்டவங்க, தலை கூனி குறிஞ்சவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு தலை நிமிர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை மிதுனராசி நேயர்களுக்கு அமைய போகுதுங்களை நிச்சயமாக சொல்லிட முடியும். சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் நல்ல தசாபுத்தியெல்லாம் நடந்துச்சுன்னா நான் சொன்ன பலன் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நிச்சயமாக நடக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. உங்கள் சுய ஜாதகத்தை ஒரு தடவை செக் பண்ணுங்கள், என்ன தசாபுத்தி போகுது, எப்படி போயிட்டுருக்குன்னு பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. ஆனால் அந்த அதிசார குரு பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா நிச்சயமாக திருமண வாழ்க்கையை ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கும், நல்ல வேலையும் கிடைக்கும், எதிர்பார்த்தபடி நீங்கள் சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வரன் தேடி வரும்னே சொல்லிடலாம். சரிங்களா? ஒரு நல்ல ஒரு குரு பயிற்சியாக இந்த அதிசார குரு பயிற்சி நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.